வச்சுங்களேன். அப்ப இந்த வார்த்தையின்படி நான் ஒன்றை நினைத்திருக்கிறேன், அது என் புத்திக்கு எட்டவில்லை. நடக்குமா, ஆகுமா, இது முடியுமா தெரியாது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் அறியும் போது அவர் ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்கக்கூடியவராய் இருக்கின்றார். வச்சுங்களேன். ஒன்றுமில்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்கி அதை பல மடங்கு பெருக செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராய் இருக்கின்றார். வச்சுங்களேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம எதையெல்லாம் இழந்தோமோ இப்போ உங்க மனசு கொண்டு வாங்க. என்னெல்லாம் இழந்தீங்க? வியாதி வந்தா வருமானத்தை இழப்போம். கஷ்டப்பட்டு உழைச்சு 10,000 ரூபாய் சம்பளத்தில் கஷ்டப்பட்டு உழைச்சு 100 ரூபாய் மிச்சம் வைக்க முடியல. 100 ரூபாயா மிச்சம் வச்சு திடீர்னு ஒரு வியாதி வந்துருச்சு. 1 லட்சம் ரூபா அங்க ஹாஸ்பிட்டல்ல கேட்கிறாங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபா எத்தனை மாதத்தினுடைய உழைப்பு, எத்தனை வருடத்தினுடைய உழைப்பு, அது எவ்வளவு காலம் சேமிக்கப்பட்டது. அந்த காரியத்தை சிறிய வியாதியின் மூலமாக நான் மருத்துவமனையிலே பறி கொடுத்தால் அது எவ்வளவு நஷ்டத்தை, எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுக்கும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் இப்படித்தான் பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். படிக்கிற பிள்ளைகள் மார்க்கை இழந்தால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்க்கும் பொழுது பல நாட்கள் அதற்காக பிரயாசப்பட்டு உழைச்சிருப்பீங்க, அதை இழந்துடுறீங்க. ஊழியம், ஆத்துமாக்களை இழந்து தவிக்கிறோம். பழைய திருச்சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 280 ஆத்துமாக்கள் இருந்தார்கள். அப்படியே இப்போ நாம திரும்பி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-80 ஆத்துமாக்கள் தான் நம்ம இருக்கிறோம். இழந்து விட்டிருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை, சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணமும் நமக்குள் இல்லை. இழந்து விட்டோம். கடமைக்காகவும் ஏதோ போக வேண்டும் என்பதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்களும் அப்படித்தான் மாறிவிட்டார்கள். அண்ணன்மார்கள் சரியாக ஊழியம் செய்யிருந்தால் இந்த யோசேப்பு என்ன செய்ய மாட்டான்? குழியில் வெள்ளத்தில் இருக்க மாட்டான், அடிமையா போயிருக்க மாட்டான், அங்க பாவத்துக்குள்ள விழுந்திருக்க மாட்டான், அங்க என்ன செஞ்சிருக்க மாட்டான், கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். சரியான ஊழியத்தை அவர்கள் செய்யவில்லை. அதனாலே அவன் அடிமை தேசத்தில் என்ன செஞ்சான்? விட்டான். அவன் தன்னுடைய உழைப்பை புரிந்து கொண்டான், தன்னுடைய ஊழியத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை உணர்ந்திருந்தார். அதனாலே அவர் இன்னைக்கு நமக்கு ராஜாவாக இருக்கின்றார். இயேசு இன்னைக்கு ராஜாவா இருக்கிறான்னு காரணம் என்ன? அவர் தன்னுடைய சித்தத்தை, அவனுடைய ஊழியத்தை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆதாம் முதல் இன்று வரை, இனி வரப்போகிற நாள் வரை, எல்லா நாட்களிலும் உண்டாக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தையும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் உணர்ந்தால் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப செய்தி என்ன? நாம் நம்முடைய மனதில் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு காரியங்கள் இருக்கும் அல்லவா, அந்த காரியத்தை எல்லாம் தம்முடைய பாதபடியாக்கி நம்முடைய ஆசைகளை, நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி ஆச்சரியப்படுத்தி அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தேவனாயிருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லணும்ல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நீங்க இழந்த காரியம் ஒரு 10,000 வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க, அதுக்கு இவ்வளோ காலம்னு வச்சுக்கோங்க. இந்த இழந்த இத்தனை காரியங்களையும் கடவுளுக்காக நான் இழந்தேன் என்று சொன்னார், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நான் சில காரியங்களை தியாகம் செய்திருந்தேன் என்று சொன்னார், இழந்த அத்தனையும் கர்த்தர் 100 மடங்காக திருப்பி தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல நம்முடைய திருச்சபை ஆத்துமாக்களை இழந்திருந்தால், எத்தனை ஆத்துமாக்கள் நம்மை விட்டு வீணான காரணங்களை சொல்லிக்கொண்டு போனார்களோ, அல்லது இந்த திருச்சபை எனக்கு இந்த உதவி செய்யலையே, இந்த ஊழியக்காரங்க எனக்கு இந்த உதவி செய்யலையே, சும்மா அவங்க வீட்டிலே தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க காரணத்தை சொல்லிட்டு போயிருந்தா, நம்முடைய வாழ்க்கையை இப்போது, நம்முடைய ஊழியங்களை இப்போது சீர்படுத்தி கொண்டால் கர்த்தர் இழந்த ஆத்துமாக்களை மீண்டும் திருச்சபையில் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, அவ்வளவு மகிமையான தேவனாய் இருக்கின்றார். ஆமென் சொல்லுங்களேன்.